ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மாயாவுக்கு சீனுவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஜானகி. இதை கேட்டதுமே பத்மா, பார்வதி, சாரு 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து எப்படியாவது சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் சீனுவும் ரொம்பவே ஜாலியாக ரொமான்ஸோடு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ஜானகி அதை பார்த்துட்டுதாங்க. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், இவங்க 4 பேரையும், அதாவது தனாவும் கதிரும் அவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு மாயா சீனுவும் அவங்களும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம தானே பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். நம்ம தான் இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பார்த்து நடத்தாமல் நம்ம இருந்துட்டோம். அதனால தான் அவங்களும் அதுக்கு எதுவுமே பண்ணாமல் இந்த சின்ன ஜிருசுங்களும் இருந்துட்டாங்க. இன்னும் இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, இவங்களெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி பார்த்தோம்னா அவங்க ரகுராமோட அம்மா, அதாவது அவங்க மாமியார்ட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் என்னம்மா சொல்லணும்னு சொல்லும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அத்தை இவங்க 2 ஜோடிகளுக்கு கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது. தனாவும் கதிரும் அவங்க ஒன்று சேராமல் அவங்களும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இந்த வீட்டில் மாயாச்சின்னு அவங்களும் ஒன்று சேராமல் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் நம்ம ஒரு நல்லது செய்ய வேண்டாமா? நம்ம இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை இல்லை, நம்ம இது எல்லாத்தையும் கவனிக்காமல் விட்டுட்டோம். அங்கே நான் கதிரை பார்க்க போய் தான் எனக்கு இந்த விஷயமா எனக்கு தெரிய வந்துச்சுது. அப்போ தான் நானே இதை உணர்ந்தேன். என்னதான் வீட்டில் பெரியவங்க நம்ம இருக்கும்போது இந்த விஷயத்தில் நம்ம தானே பார்த்து செய்யணும். ஆனால் இந்த வீட்டில் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருந்தனால தான் இதை நம்ம கவனிக்க முடியாமல் போயிடுச்சுது. இதுக்கு மேலேயும் இதை தாமதப்படுத்தக்கூடாது. அதனால இவங்களுக்கெல்லாம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது, சரிதாம்மா ஜானகி, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் நான் ஜோசியரை நான் வரவழைச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது நல்லது பண்ணணுமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தோம்னா பத்மா, பார்வதி, சாரு இவங்க 3 பேருமே கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மா கிட்ட பார்வதியும் சாருவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு சொல்றாங்க, அத்தை என்னத்தை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது மட்டும் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஏற்கனவே இந்த மாயாவை பிடிக்க முடியாது. சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடந்து அவ கர்ப்பமானாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்ம போட்ட திட்டம் எல்லாமே தவிடுபொடி ஆயிரும். இப்போ என்ன பண்றதுக்கு, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கும்போது, சரி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எப்படியும் ஜோசியருங்க தானே வருவாரு, அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த அவர் சொல்லிடுவாரு, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கும்போது, என்னத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சாரு சொல்லும் போது அப்போ பத்மா சொல்கிறாங்க சில விஷயத்த. இதை கிட்டதுமே சாருவும் பார்வதியும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே ஜோசியர் அங்கே வரவும் உடனே ஜோசியரை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க பத்மா. அப்போ என்ன விஷயமாவா என்னை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உடனே பத்மா ரூபாயை கொடுக்குறாங்க. இப்போ நான் தான் ஜோசியமே பார்க்கலையே, அதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்கள் ரூபா கொடுக்குறீங்க, அதுவும் ஜானகி அம்மா தானே நாங்கள் வர சொன்னாங்க, நீங்கள் எதுக்காக பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, ஜோசியரை நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்களே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தா நாங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது, சரி சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க ஜோசியரே, நீங்கள் உள்ளே போனதும் 2 ஜாதகத்தை கொடுத்து சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் இப்போதைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க, அதுக்கு தான் இந்த பணம் அப்படிங்கும்போது, என்னம்மா என்னை போய் பொய் சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது, ஜோசியரே அவங்க தரக்கூடிய பணத்தோட நான் அவங்களுக்கு 2 மடங்கு தந்திருக்கிறேன், அப்போ நான் சொன்னதை நீங்கள் சொல்லலைன்னா நான் அந்த பணத்தை நான் தரமாட்டேன் அப்படிங்கும்போது, உடனே அவரும் பணத்தை கஷ்டப்பட்டு, சரிதாம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரிக்கு நான் சொல்லிடுது அப்படிங்கவும், இது கிட்டதுமே பத்மா, பார்வதி, சாரு 3 பேருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவையும் சீனியும் காட்டவும், அப்போ சீனு வெளியே போகிறதுக்காக இருக்கும் போது ஜானகி நீ வெளியே போக வேண்டாம் கொஞ்சம் இரு அப்படிங்கிறாங்க. என்னத்தை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவங்க மணி, சிவா எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, சீனுவுக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக தான் ஜோசியரை நான் வர சொல்லி இருக்கிறேன், அதனால நீங்கள் யாரும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயாவும் சீனுவும் வெக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே மாயா பார்க்குறாங்க, ஓஹோ நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம்னா கண்டிப்பாக பத்மாத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்களே, ஏதாவது ஒரு திட்டம் போடுவாங்களே, சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது உடனே சீனு வெக்கப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ உடனே மாயாவை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. உடனே மாயாவும் சீனுவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சீனு சொல்கிறாங்க, என்ன மாயா நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ண போகிறாங்களா அப்படிங்கும்போது, போட எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு ஜானகி, அதாவது இந்த விஷயத்த நாங்கள் நின்று பண்ணணும் என் பையனுக்கும் மருமகளுக்கும், ஆனால் அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம், சரிதாம்மா நீ தாம்மா பொறுப்பு, எல்லாமே இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நீ கவனிச்சிட்டு இருக்கிற, எங்களுக்கு தோணாத விஷயம் உனக்கு தோணி இருக்கு பார்த்தியா, இதுதாம்மா ஜானகினா ஜானகி தான் சொல்கிறது அப்படிங்கவும், இந்த பத்மா கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது, ஏற்கனவே அவளுக்கு மாயாவே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாளா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பத்மா ஓட்டி திட்டவும், என்ன என் பேர் அடிபட்டுட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்மா, ஒன்றை போய் யாராவது எதுவும் சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு மணி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா ஜோசியர் வரவும் வாங்க ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தோம்னா 2 பேரோட ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து அவங்க ஜோசியர் வந்து அந்த ஜாதகத்தை பிரித்து பார்க்கும்போது உடனே பத்மாவை பார்க்கும்போது பத்மா வந்து உடனே வந்து கண்ணை காட்டவும் உடனே அவங்களும் சரி சரி அப்படிங்கிறாங்க. இதை வந்து மாயா வந்து கவனிச்சிருந்தாங்க. ஓஹோ நான் நினச்ச மாதிரிக்கே சரியாக பூஜைன்னு சொல்லிக்கிட்டு மாயா நினைக்கவும் அடுத்து ஜோசியர் வந்து அதை பார்த்தோம்னா அவங்க 2 ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடாது அப்படின்றதாங்க. இது கெட்டதுமே உடனே ஜானகியும் அப்படியாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா இப்போதைக்கு இந்த சாந்தி முகூர்த்தத்தை உங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரிதான் ஜோசியர் அப்படிங்கிறாங்க. சரி நான் இன்னொரு ஜாதகம் தரேன் அதையும் பார்த்து சொல்லிருங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இது யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது தனாவுக்கும் கதிர்க்கும் பார்த்து அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே பத்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ இப்போ நம்ம இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோமே, மாயாவுக்கும் சீனுக்கும் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து கதிரும் தனாவும் வந்து நம்ம வந்து சொன்னதை நம்ம கேட்காம விட்டுட்டோமே, ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயாவோட ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. உடனே மாயா வந்து இருங்க பெரியம்மா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் அவங்க பணத்தை உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே ஜோசியர்கிட்ட கொடுக்கவும் உடனே ஜோசியர்கிட்ட வந்து அவங்க மாயா வந்து சொல்கிறாங்க ஜோசியரை நல்லா பார்த்து சொல்லுங்க, அதாவது சாந்தி முகூர்த்தத்தை உடனே வைக்கலாமான்னு நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு சிக்னல் மாதிரிக்கு கொடுக்கவும் உடனே ஜோசியர் வந்து அந்த ஜாதகத்தை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்ததுமே உள்ள பணம் இருக்கிறத பார்த்துட்டு மாயா உடனே கண்ணை கட்டுறாங்க. உடனே ஜோசியரும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வைக்கலாமா அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே மாயாவும் சீனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பத்மா பார்வதி சாரு இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஜானகி சொல்றாங்க சரி கதிர்க்கும் தனாவுக்கும் இன்னொரு நாள் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிடலாம், அது மட்டும் இல்லாமல் கதிர் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், அதனால இன்னைக்கு மாயாவுக்கும் சீனுக்கும் நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் எல்லா ஏற்பாடுமே பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லவும் ஜோசியர் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு உடனே வந்து ரகுராமோட அம்மாவும் சரிதாம்மா அதெல்லாம் நீ கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சீனு வந்து மாயா கிட்ட சொல்லிட்டாங்க என்னம்மா எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி சரி நான் கடைக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுது அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க கிளம்பும் போது உடனே ஜானகி சொல்லி விட்றாங்க சீனு கடைக்கெலாம் போகிறது சரிதான் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுடா அப்படிங்கவும் உடனே சரிதான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மா கூட்டணியை தான் காட்டுறாங்க. என்னத்தை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் எனக்குன்னு தெரியும், அதாவது இந்த 2 ஜோடிகளுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்காக ரெடி பண்ணுறாங்கன்னு எனக்குன்னு தெரியும், நான் மாயாவுக்கும் சீனுக்கும் தான் சொல்லி நினச்சேன், அந்த ஜோசியரும் அதே மாதிரிக்கு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சது, ஃபஸ்ட்டு பார்த்தது தனாவுக்கும் கதிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. இங்கே பாரு நான் மாயாவை கரெக்டாக இங்கே பேசி பேசி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ கரெக்டாக என்ன பண்ணு மேலே வந்து பூந்தொட்டி இருக்குதா அதை அவள் தலையில் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாருவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி மாயாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருங்க நாங்கள் கரெக்டாக அவள் தலையில் போட்டுருது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சாருவும் பார்வதியும் மேலே மாடிக்கு போயிருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது பத்மா வந்து மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே மாயாவும் வராங்க. அப்போ வந்து கரெக்டாக பூந்தொட்டிக்கு கீழே வந்து மாயாவை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பத்மா கேட்ட கேள்விக்கு அவங்க மாயாவும் பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ மாயாவுக்கு சந்தேகம் வந்துருச்சுது, ஏதோ திட்டம் போட்டு தான் நம்மகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ கரெக்டாக மணியும் அவங்க வந்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது சாருட்ட வந்து அவங்க கண்ணை காட்டுறாங்க. மாயா அதை பார்த்துருவோம் சாரு வந்து அந்த பூந்தொட்டியை தள்ளி விட்டுறாங்க. அது நேராக வந்து பத்மா தலையில் வந்து விழுற மாதிரிக்கு மாயா பார்த்துருந்தாங்க. மாயா வந்து கரெக்டான இடத்துல தள்ளவும் பத்மா தலையில வந்து விழுந்துருது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாரு பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்து மாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.